அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனை காட்டிலும் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மிக வலுவாக சுக்கிரன் ஏற்படுத்தக்கூடிய நீச்சபங்க ராஜ யோகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்னென்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பாரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை தவிடுபடியாகக்கூடிய வகையில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் மிக வலுவாக நீச்சபங்க ராஜயோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்பதை பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி, முன்னேற்ற வாய்ப்பு, செல்வ செழிப்பு, பொன்பொருள் சேர்க்கை, ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழல் என்ற அனைத்தையுமே நிறைவாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே அழகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது உறுதியாகவே சுக்கிரன் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உச்சபலம் மற்ற அமைப்பை காட்டிலும் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரன் 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் வலம் வருவதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அற்புதமாக அள்ளி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளை நீச்சம் பெற்றிருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகியிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் வக்ரம் பெற்றாலோ அல்லது புதன் மற்றும் சந்திரனுடன் இணைந்திருந்தாலோ அல்லது குருவின் சுப பார்வை கிடைத்தாலோ இந்த நீச்சபங்க ராஜயோகமானது உருவாகும். இந்த வேளையில் சந்திரனுடன் இணைந்து வலம் வருவதால் உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக தகர்த்தெறியப்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் அக்டோபர் 11 இருந்து நவம்பர் 3ஆம் தேதி வரை நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் கர்மத்தில். பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் நீச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பர போகிறார். எனவே இனி வரக்கூடிய 2-3 காதம் மட்டுமல்ல சுமார் 4 மாத காலம் வரைக்குமே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கைகூடுவதோடு எதிர்பாராத பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது. குரு பகவானை விட அசூர குருவாகவும் அசூர மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீச்சபங்க ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பதால் பல வகையிலான வளர்ச்சி விதமாக கிடைக்கிறது. செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் உண்டு. அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி, காதலன் காதலிக்கிடையே சின்ன மன வருத்தமும் சிக்கல்களும் வரலாம். ஆனால் அவை அனைத்துமே உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சற்று தாராளமாக பணவரவு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. பொன்பொருள் சேர்க்கை நிறைவாக அமைவதோடு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் உரிய முறையில் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சலுகைகளும் இதுவரை கிடைக்க இயலாமல் தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் சிறப்பான தருணமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற வீண் அலைச்சல்கள், சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வருகிறது. சுக்கிரன் பல துறைகளில் தனது ஆளுமையை வெளிப்படுத்தினாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில்
பெரும்பாலும் அதிக ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. கவி மற்றும் கற்பனை திறனை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சுக்கிரனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் இதுவரை கலைத்துறையில் சாதிக்க முடியவில்லை, எனது திறமை என்னவென்று தெரியவில்லை என்று வருத்தப்பட்டு வேதனையில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு திறமையை கண்டறிவதோடு திறமையின் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும். ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும், புதிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் வரும். எதிர்பாராத பணவரவும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுகிறது. இந்த வேளையில் தசாபுத்தி வலுவாக இருந்து சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெற்றால் தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வில்லங்கம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்றுவிட்டு வில்லங்கம் இல்லாத புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு இந்த தருணத்தில் திடீரென வளர்ச்சி காணும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடனை மாற்றிக்கொண்டே இருந்த சூழலில் கடனை முழுமையாக அடைத்து கடன் தொல்லையில் இருந்து வெளிவருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக ஆழம் தெரியாமல் காலை விடாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு முறைக்கு 2-3 முறை யோசித்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. இந்த தருணத்தில் கடல் தாண்டி சென்று வெளிநாட்டு வேலை, அயல்நாட்டு வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருந்த பல தருணங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் வலுவாக கிடைக்கிறது. மேலும் குறிப்பாக சுக்கிரன் நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அனுசரித்து நடப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. 3ஆம் நபரை நம்பி சில ஏமாற்றங்களை சந்தித்த சூழலில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களது தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் பெரிய அளவில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் உங்களை தேடி எளிதில் வருகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை, ஆளுமை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்த அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை தடை தாமதங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உச்சம் பெறுவதை காட்டிலும் நிறைந்த நன்மை உண்டு.